ஒரு முறை ஒருவர் ஒரு ஆராதனைக்கு வந்தார். அன்றைக்கு பாஸ்டர் நீங்க சுவிசேஷம் அறிவிக்கணும், ரட்சிக்கப்படாத மக்களை எல்லாரும் நீங்க ஆதாயப்படுத்தணும், ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்காகிலும் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு அவர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்டு அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார், ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டார். நாளையிலிருந்து நாம ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்மாவாகில் என்ன பண்ணணும், ஆதாயப்படுத்தி விட வேண்டும் என்ற ஒரு வெறி அவருக்குள்ளே வந்தது. அவர் என்ன வேலை செய்தார்னா பார்பர் வேலை செய்து கொண்டிருந்தார், முடி திருத்துறவராக இருந்தார். அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு கடையை திறந்தார். கடையை திறந்து ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இன்னைக்கு முதலாவது வருகிற வாடிக்கையாளருக்கே நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் சொல்லாம நான் விட மாட்டேன், ஆண்டவரே எனக்கு கிருபை தாரோன்னு ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டாரு. பாவம் ஒரு மனுஷன் வந்த உடனே உட்கார வைத்தார். என்னப்பா செய்யணும்னு கேட்டார். ஷேவ் பண்ணுங்கன்னார். ஷேவ் பண்ணுங்களா, உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோப்பை எடுத்து நல்லா தடவினார். தடவிட்டு பக்கத்தில் அது ஒரு பெல்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போட்டு கத்தியை இப்படி நல்லா கூராக்குனார், நல்லா பாலிஷ் பண்ணார். பாலிஷ் பண்ணி பக்கத்தில் கேட்டார், இன்று மரித்தால் எங்கே போவாயின்னு கேட்டார். அவ்வளோதான். இப்படி திரும்பி பார்க்கறக்குள்ள சோப்போட அந்த மனுஷன் வெளியே ஓடி போயிட்டான். நம்ம என்ன பார்பர் கடைக்கு வந்தோமா கசாப்பு கடைக்கு வந்தோமோ தெரியல, கத்தியை நீட்டிக்கிட்டு இன்றைக்கு மரித்தால் எங்கே போவாயின்றான். ஒரே ஓட்ட முடியுதான். சொன்ன செய்தி நல்ல செய்தி தான், ஆனா எதை பேசல, ஞானமா பேசல. கத்தியை காமிச்சிட்டு இன்றைக்கு மரித்தால் எங்கே போவாயினா என்னங்க அர்த்தம்? சுவிசேஷம் சொல்றேன்னு ஒரு மனுஷனை பாடுபடுத்தக்கூடாது இல்லையா? அப்ப இதுல என்னன்னா ஞானமற்ற பேச்சு. ஞானம் இல்லாம பேசும்போது நம்ம சொல்ல வந்ததை நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதே வேளையில நம்ம வீட்டுல கூட அநேக வேளையில வார்த்தை எப்படி பேசணும்னா, சரியான வார்த்தை பேசணும், சரியான நேரத்துல பேசணும், சரியான நபர்கிட்ட பேசணும், சரியான விதத்துல பேசணும். இது 4 மேட்ச் ஆகணும். ஒண்ணு தப்பானா கூட பிரச்சனை தான்.